சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தேர்தலில் துரைமுருகனுக்கு சீட் இல்லை, ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து பல்வேறு கூட்டணி கட்சிகளும் திமுகவும் களம் காண்கிறது. மேலும் திமுக இம்முறை 175 தொகுதிகளுக்கு மேலே திமுகவின் சின்னத்திலேயே தனித்து போட்டியிடுகிறது. ஆனால் போன முறை 188 திமுக களம் காணியது. ஆனால் இந்த முறை அது குறைந்து விட்டது. மேலும் திமுகவின் சின்னத்திலேயே கிட்டத்தட்ட 15 கட்சிகள் இம்முறை தேர்தலில் களம் காண்கின்றன. அது மட்டுமில்லாமல் தேமுதிக 10, மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டது. ஆனால் திமுகவுக்கு முழு ஆதரவு என கமல்ஹாசன் கூறிவிட்டார். விசிக 8 மற்றும் வைகோ 5 தொகுதிகளில் களம் காண்கிறார். இப்படி சூழல் இருக்க இம்முறை துரைமுருகன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது, அவர் தேர்தலில் நிற்க மாட்டார் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. அதாவது துரைமுருகனுக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வருகிறதாம். இதனால் துரைமுருகனால் சரியாக அவரால் பிரச்சாரம் செய்ய முடியாது, அவரால் இறங்கி வேலை செய்ய முடியாது என உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலினிடம் கூறியுள்ளாராம். அதனால் துரைமுருகனை ஆலோசகராக மட்டும் வைத்து கொள்ளலாம், அவருக்கு இம்முறை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டாம் என ஸ்டாலினிடம் உதயநிதி கூறியதாகவும், அதற்கு ஸ்டாலின் என்னால் முடியாது, நீ வேண்டுமானால் கூறிக்கொள் என சொல்லியிருந்தார். ஆனால் சமீபத்தில் தலைமைச் செயலகத்துக்கு வந்த துரைமுருகன் பார்க்கவே மெலிந்து போய் உடல்நல குறைவாக காணப்பட்டார். இப்படி சூழல் இருக்க ஸ்டாலினே சற்று யோசித்து, நீங்கள் இம்முறை தேர்தலில் களம் காணாமல் இருப்பது நல்லது, ஆலோசகராக மட்டும் செயல்படுங்கள் என துரைமுருகனிடம் கூறியுள்ளார். ஆனால் துரைமுருகனோ இல்லை, இந்த முறை மட்டும் வாய்ப்பு கொடுங்கள், நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் என கூறியிருக்கிறாராம். ஆனாலும் ஸ்டாலின் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அவருக்கு வயது அதிகமாகிவிட்டது. மேலும் அவரால் இறங்கி இந்த தேர்தலில் வேலை செய்ய முடியாது. அதனால் அவருக்கு இம்முறை வாய்ப்பு கிடையாது என ஸ்டாலின் கூறினாராம். இதனால் திமுக மீது அதிருப்தியில் இருக்கிறார் துரைமுருகன். நான் விட்டு கொடுத்துதான் அனைவரும் வந்தார்கள், கடைசியில் என்னையே ஓரம் கட்டுகிறார்களா என்று கொந்தளிப்பில் இருக்கிறாராம் துரைமுருகன். ஆனால் ஸ்டாலினோ, நான் செய்தது சரிதான், நீங்கள் ஆலோசகராக இருந்து திமுகவை வெற்றியடைய செய்யுங்கள் என அவரிடம் கூறிவிட்டாராம்.